ஜெபம். பாய்ஸ் கண்ணை மூடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான நாள் தந்ததுக்காய் நன்றி ஏசப்பா. நாள் 10 நாங்கள் இன்னைக்கு ஏசப்பா நிறைவேற்ற போகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வராத பிள்ளைங்களையும் நீங்கள் அழைத்துட்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இங்கே வந்தது நல்லது என்று ஒவ்வொரு பிள்ளைங்களும் கண்டு கொள்ளட்டும். படிக்கிற பாடல் வசனம் எல்லாம் அவங்க மனதில் ஆழமாக பதியட்டும் தகப்பனே. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எந்திக்கலாமா? சரி, எல்லாரும் உட்காருங்க. பொது பாட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் பண்ணலாம். ஒரே ஒரு பாட்டு மட்டும். இன்னும் எந்த பாட்டு மட்டும் கத்துக்கல? எல்லாரும் கண்டுபிடிங்க. எத்தனாவது பாட்டு? எல்லாரும் பாடலேன்னு 9 எடுங்க. பாடுறோம், எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் புக்கை பாருங்க. லலலா 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 லலலா. ஒற்றுமை பலனது நமக்கு, ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். ஒற்றுமை பலனது நமக்கு, ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். போட்டியின்றி வாழ்பவன், பிரிவினையை எதிர்ப்பவன், ஜெபிப்பவன் ஜெபிப்பவன் ஐக்கியமாயிருப்பவன். போட்டியின்றி வாழ்பவன், பிரிவினையை எதிர்ப்பவன், ஜெயிப்பவன் ஜெபிப்பவன் ஐக்கியமாயிருப்பவன். ஒற்றுமை பலனது நமக்கு, ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். ஒற்றுமை பலனது நமக்கு, ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். லலலா 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 லலலா. பாட்டு நல்லா இருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ஜூனியர் பாய்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முன்னாடி வந்து இப்போ பாட்டு படிக்கணும். திலீபன் என்ன பண்றா? நாங்க பாடுறோம், என்ன ஒரு டைம் கவனிங்க. லலலா 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 லலலா. ஒற்றுமை பலனது நமக்கு, ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். ஒற்றுமை பலனது நமக்கு, ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். போட்டியின்றி வாழ்பவன், பிரிவினையை எதிர்ப்பவன், ஜெயிப்பவன் ஜெபிப்பவன் ஐக்கியமாயிருப்பவன். போட்டியின்றி வாழ்பவன், பிரிவினையை எதிர்ப்பவன், ஜெயிப்பவன் ஜெபிப்பவன் ஐக்கியமாயிருப்பவன். ஒற்றுமை பலனது நமக்கு, ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். ஒற்றுமை பலனது நமக்கு, ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். லலலா லலலா லலலா
இருக்கா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ் ஜீசஸ். சேர்ந்து படிக்கலாமா? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். லலலா 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 லா லலலா 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 லா லலலா 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 லா லலலா 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 லா. ஒற்றுமை பலனது நமக்கு. எல்லாரும் பாடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஒற்றுமை பலனது நமக்கு. ஐக்கியம் அது அஸ்பின் ரொம்ப பாடு. முக்கியம். தீன்றி வாழ்பவன் பிரிவினையை எதிர்ப்பவன் ஜெயிப்பவன் ஜெபிப்பவன் ஐக்கியமாயிருப்பவன். போட்டியின்றி வாழ்பவன் பிரிவினையை எதிர்ப்பவன் ஜெயிப்பவன் ஜெபிப்பவன் ஐக்கியமாயிருப்பவன். ஒற்றுமை பலனது நமக்கு. ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். ஒற்றுமை பலனது நமக்கு. ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். லலலா 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 லா லலலா 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 லா லலலா 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 லா லலலா 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 லா. பாட்டு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா ரொம்ப? சரி பாய்ஸ் மட்டும் பாடலாமா? நாங்க ஸ்டார்ட் பண்றோம், நீங்க பாடுங்க. லலலா 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 லா லலலா 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 லா. கிங்ஸ்டன் பாடுமா. ஜெபிப்பவன் ஐக்கியமாயிருப்பவன். போட்டியின்றி வாழ்பவன் பிரிவினையை எதிர்ப்பவன் ஜெயிப்பவன் ஜெபிப்பவன் ஐக்கியமாயிருப்பவன். ஒற்றுமை பலனது நமக்கு. ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். லலலா 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 லா. வெரி குட். இப்போ கேர்ள்ஸ் பாடலாமா? லலலா 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 லா லலலா 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 லா. ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். நம்ம இப்படி ஆடுறது ஆடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பார்த்து நான் உங்களை பார்க்கணும். வாயில சூப்பரா பாடிட்டீங்க. ஆக்ஷன் பார்க்கலாமா?
இன்னைக்கு எத்தனாவது நாள் வசனம்? இன்னையோட விபிஎஸ் முடியுது, அப்படிதானே? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? சேடா இருக்கீங்களா? விபிஎஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? கை தூக்குங்க. எல்லாருக்கும் பிடிக்குமா? என்ன நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம எல்லாரும் பார்க்க முடியும், அப்படிதானே? நல்லபடியா வசனம் படிக்கணும், சரியா? இப்போ லாஸ்ட் நாள் வசனம் பார்க்கறதுக்கு ஒரு கேம் பார்த்துடலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே, இப்போ கஷ்மி அக்கா கொஞ்சம் பிள்ளைங்கள கூப்பிடுவாங்க. எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க முன்னாடி வாங்க. வெயிட் வெயிட், 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ். வாசிக்க தெரியாதவங்களாம் போய் உட்காருங்க.
ரீட் பண்ண தெரியாதவங்களாம் போய் உட்காருங்க. யாருக்கெல்லாம் வாசிக்க தெரியாது? 4 பேர் மட்டும் நில்லு. நீங்க 4 பேர் நில்லுங்க. வேற எல்லாரும் போங்க. போங்க போங்க. ஒரு ஆள் போங்க. நாலு பேர் மட்டும் நில்லுங்க. வாசிக்க தெரியுமா? நாலு பேர் நின்னுட்டீங்களா? சரி, இப்ப எல்லார் கையிலயும் ஒவ்வொரு கார்டு தருவோம். சரியா? கரெக்ட். வசனம் பாத்தீங்களா? தெரியுதா எல்லாருக்கும்? என்ன எழுதி இருக்கு? நாள் 10. எல்லாரும் சொல்லுங்க. நாள் கிரீடம் பெறுபவன், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். இது அப்படியே ஒரு ஆள் எந்திரிச்சு ரீட் பண்ணுங்க. நாள் 10. கிரீடம் பெறுவன், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2:10 பின்பாகம். கிரீடம் கலரை எல்லாரும் பார்த்து வச்சிட்டீங்களா? எந்த வேர்டுக்கு எந்த கலர் கிரீடம் இருக்குன்னு மனசுல பதிய வச்சுக்கோங்க. நீ மரண பரியந்தம் என்ன கலர்ல இருக்கு? நீ மரண பரியந்தம் என்ன கலர்? பர்பிள். நீ மரண பரியந்தம் பர்பிள் கலர்ல இருக்கா? பார்த்துட்டீங்களா? அப்பொழுது என்ன கலர்ல இருக்கு? என்ன கலர்? ரெட். வெரி குட். இப்போ இதுல எல்லா கலர் கிரீடமும் இருக்கு. சரியா? இதை நாங்க ஷஃபிள் பண்ணி வைப்போம். இதுல யாராவது ஒன்று எடுக்கணும். அது என்ன கலர், அதுல என்ன வேர்ட் இருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆனா பார்க்க கூடாது பின்னாடி திரும்பி. இப்போ ரெட் கலர் கிரீடம் இருந்துச்சுன்னா இங்க ரெட் கலர்ல என்ன வேர்ட் இருக்கு சொல்லுங்க? நாள் 10 இருக்கு. அப்ப அத கரெக்ட்டா சொல்லணும். ஓகே, எல்லாரும் திரும்பி நில்லுங்க. நல்லா பார்த்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் திரும்ப விடலாமா? ஆர் யூ ரெடி? நல்லா பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கலரை நாங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணுறோம். பிளாக், ப்ரௌன், பர்பிள், கிரீன், ரெட், பிங்க், ப்ளூ, ஆரஞ்ச். ஃபர்ஸ்ட் என்னது? பிளாக், ப்ரௌன், பர்பிள், கிரீன், ரெட், பிங்க், ப்ளூ, ஆரஞ்ச். என்னது? நாள் 10. கிரீடம் பெறுபவன், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2:10 பின்பாகம். எல்லாரும் திரும்புங்க. திரும்பி நில்லுங்க. இப்போ கொலாப்ஸ் பண்ணி விடு.
நல்லா பார்த்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? ஜோஸ்வா ஜெபிசன் முன்னாடி வா. ஆமா, பாத்தீங்களா? சொல்லக்கூடாது. உனக்கு தெரியல தானே? பாத்தீங்களா? கொடுக்கலாமா? ஏதாவது ஒன்று. ஒன்று என்ன கலர் வச்சிருக்கான்? கிரீன். கிட்டையும் காட்டு. கிரீன்ல என்ன வசனம் இருந்துச்சு? என்ன வேர்டு? அங்க பார்க்க கூடாது, திரும்பு. ஆடியன்ஸை பாரு. உண்மையா இரு இருந்துச்சான். கிரீன் கலர் மட்டும் திரும்பு. நீ மட்டும் திரும்பி நில்லு. காட்டு. உண்மையா இரு. கரெக்டா? எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? கிளி கிளாப். கீ 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 கீ. ஓகே, போய் உட்காரு. இப்போ கேர்ள்ஸ்ல சஞ்சனா. மாத்தி வைக்கலாமா? அஜுரோகன் மட்டும் முன்னாடி திரும்பி நில்லு. பாத்தீங்களா? ஓகே, ஏதாவது ஒன்று எடு. என்ன கலர் வந்திருக்கு? எல்லாருக்கும் காட்டு. 4-10. ஓகே, 4-10. பிளாக் கலர் திரும்ப பார்க்கலாம். பிளாக் கலர் யார் வச்சிருக்கீங்க? நீங்க மட்டும் திரும்புங்க. கரெக்டா? எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? ஓகே, போய் உட்காருங்க. அங்கே கொடுத்து. நெக்ஸ்ட் பாய்ஸ்ல ஒரு ஆள். நான் கூப்பிட்ற ஆள் தான் வரணும். ஜாஃப்ரின் வா வா. வாமா, ஈஸி தான், வா. மாமா வா, டீச்சர் ஹெல்ப் பண்ணுவாங்க, வா. ம், ஏதாவது ஒன்று எடு. என்ன கலர்? எல்லாருக்கும் காட்டு. ஓகே, இதுக்குள்ள வேர்ட் சொல்லு. அப்பொழுது. அப்பொழுது. ரெட் கலர் மட்டும் திரும்புங்க. யார் வச்சிருக்கா ரெட் கலர்? கரெக்டா? எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. கொடுத்துட்டு போய் உட்காரு. ஓகே, மிராக்லின். அமைதியா இருங்க. அமைதியா இருக்கவங்கள தான் கூப்பிடுவேன். என்ன கலர்? எல்லாருக்கும் காட்டு. பிங்க் கலர். பிங்க்ல என்ன வசனம், என்ன வேர்டு இருந்துச்சு? பிங்க்ல என்ன வேர்டு இருந்துச்சு? யோசிச்சு பாரு. ஞாபகம் வந்துட்டா? ஞாபகம் வந்துட்டா? ஜீவ கிரீடத்தை. ஓகே, பிங்க் கலர் திரும்ப. கரெக்டா? எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. சைமன் வா.
எல்லாருக்கும் காட்டு. ப்ரௌன் கலர் என்ன வேர்டு? நீலப்பருவன். கிரீடம் பெறுபவன் சொல்லியிருக்கான். ப்ரௌன் கலர் மட்டும் திரும்ப. கரெக்டா? பிபிஎஸ் கிளப் பண்ணலாமா? கேர்ள்ஸ், உன் நேம் என்னது? மனிஷா, வா. என்ன கலர்? பர்பிள். என்ன வேர்டு இருந்துச்சு? மரண பரியந்தம். மரண பரியந்தம். பர்பிள் கலர் மட்டும் திரும்ப. அந்த கடை கொடுத்து. கரெக்டா? கரெக்டா? ஓகே, விபிஎஸ் கிளப் பண்ணலாமா? கிளாட்சன், வா. ஏன்னா 2 கலர் தான் இருக்கு. என்ன கலர் வந்திருக்கு? ப்ளூ. உண்மை. உனக்கு தருவேன். வெரி குட். என்னது இருந்துச்சு? திரும்புங்க. ப்ளூ மட்டும் திரும்புங்க. எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணலாம். லாஸ்ட் என்ன கலர் இருக்கு? ஆரஞ்சு. என்னது? என்னது இருந்துச்சு? ஓகே, இப்போ ஒருத்தங்க மட்டும் வாங்க. அரேஞ்ச் பண்ணி விடு எல்லாரையும். கரெக்டா? 4 10 அந்த சைடு இருக்கணும். 4 10 அங்கிருந்து வசனம் வரணும். கடைசி இருப்பிடம் வந்துடணும். சீக்கிரம். கரெக்டா விடுறானான்னு பாருங்க. தலைப்புங்க. 4 10. அதுக்கப்புறம் என்னது? கிரீட பெறுபவன். சீக்கிரம். உண்மையாயிரு எங்க வரும்? நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு தருவேனா? அப்பொழுது உனக்கு தருவேன் ஜீவ கிரீடத்தையா? அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2:10. எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணலாமா? டேவிட்க்கு சாக்லேட் வாங்கிக்கோ. லைனா சாக்லேட் வாங்கிட்டு அப்படி போங்க. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வசனம் சொல்லுங்க. நீ மரண பரியந்தம், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இதை வச்சு இப்போ ஒரு கேம். நான் இப்போ ஒரு பால் இருக்கு, சரியா? இந்த பாலை ஒருத்தங்கள்ட்ட கொடுப்பேன். கொடுத்து, சரியா, இப்போ நான் ஒரு ஆளை கூப்பிடுவேன். அந்த ஆள் என் பக்கத்தில் நிற்கும். திலீபன் வா, கவனிங்க, தள்ளிரு, தள்ளிக்க. இந்த பால், திலீபன் சீக்கிரம் வா. இந்த பாலை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சிருப்பேன் நான். அப்போது இங்கே நாங்கள் வசனம் சொல்லுவோம். எந்த வசனம்? நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போது பால் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட இந்த கேம் தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே? கிட்ட போகும்போது நம்ம என்ன செய்யணும்?
சத்தமாக அந்த வசனத்தை சொல்லணும். ஆனால் பால் கிட்ட தள்ளி வந்துட்டாங்கன்னா அமைதியாக சொல்லணும். இப்போ நீ அங்கே திரும்பிக்க பார்க்கக்கூடாது, சொல்லி கொடுக்கக்கூடாது, சரியா? சரி, திரும்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் சத்தமாக சொல்ல போகிறோம். ரெடி? 1 2 3. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. சொல்லு, எல்லாரும் சொல்லு. மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ மரண பரியந்தம் உண்மை. வெரி குட். ஆனால் நீங்கள் யாருமே வசனம் சொல்லலை உண்மையில். இந்த கேம் எதுக்கு தெரியுமா? பால் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, இந்த வசனத்தை நீங்கள் படிக்கிறதுக்காக. இப்போ ஒருக்கா எல்லாரும் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்க. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நம்மளுக்கு ஏசப்பா எவ்வளோ கிரீடம் வச்சுருக்காங்க தெரியுமா? நிறைய கிரீடம் வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க? அழிவில்லாத கிரீடம், நித்திய கிரீடம், மகிமையின் கிரீடம், அதுக்கப்புறம் என்னது, நீதியின் கிரீடம் அப்படின்னு நம்மளுக்கு ஏசப்பா நிறைய கிரீடம் வச்சுருக்காங்க. நீ அதுக்கு எப்படி வாழணும்? நீ எப்படிப்பட்ட பிள்ளையா? இப்போ கொஸ்டின் உங்கள்கிட்ட தான் வரப்போகுது. நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைங்களாக இருந்தால் அந்த கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்பில் பார்த்தோம், ஒவ்வொரு ஸ்டோரியை வச்சு பார்த்தோம், அப்படி தானே? நம்ம சோதனையை மேற்கொள்ளணும், அப்புறம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய முச்சில தான் அந்த கிரீடத்தெல்லாம் ஏசப்பா நமக்கு என்ன செய்வாங்க? தருவாங்க. மரண பரியந்தம் இந்த உலகத்தில் இருக்கு மட்டும் நீ மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், சரியா? நல்ல பிள்ளைங்களாக இருந்தால் தான் அந்த ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும். ஜீவ கிரீடம் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும். சரி, இப்போ நம்ம டீச்சர் சோபியா டீச்சர் நல்ல பழக்கங்களை இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. குட் ஹேபிட்ஸ். எல்லாரும் அதுக்குள்ள நம்ம கிளாப் பண்ணலாமா? உங்களுக்கு பி ஹை பிஎல்இ, பி ஹை பிஎல்இ, பி ஹை பிஎல்இ, பி ஹை பிஎல்இ. ஹாய், ஹலோ அப்படி சொல்லுங்க. பிரைஸ் அலாட். ஹாய், பிரைஸ் அலாட். குட் ஹேபிட் பார்க்கலாமா? இங்கே இருக்கிறதுல யாரெல்லாம் லட்சாதிபதி? லட்சாதிபதினா லட்சக்கணக்கில் பணம் வச்சுருக்கணும், இல்லைன்னா லட்சக்கணக்கில் பொருள் வச்சுருக்கணும், லட்சக்கணக்கில் மதிப்புள்ள பொருள் வச்சுருக்கணும். யாரெல்லாம் லட்சாதிபதி? கை தூக்குங்க. யாரும் இல்லையா? லட்சக்கணக்கில் பணம் இருக்குது, இல்லைன்னா லட்சக்கணக்கில் பணம் மதிப்புள்ள பொருள் எங்கள் வீட்டில் இருக்குது இல்லையா? லட்சாதிபதியே இல்லைன்னா கோடீஸ்வரர்கள் எங்கே இருக்க போகிறானே? கோடீஸ்வரர்கள் யாரெல்லாம்? அதான் யாரெல்லாம் கை தூக்கு. லட்சாதிபதி இல்லையா? அப்போ கோடீஸ்வரர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிதான் லட்சம் இருந்தால் தானே கோடிக்கு போக முடியும். லீமாக்கா இருக்காங்க, எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கை தட்டுக்கிடுங்க. லீமா டீச்சர் கோடீஸ்வர சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே கோடீஸ்வரர்கள். நம்ம எல்லாருமே என்னது? கோடீஸ்வரர்கள். நம்ம எல்லாருமே சத்தமாக சொல்லுனா, நம்ம எல்லாருமே தான் சொல்வேன். நம்ம எல்லாருமே எப்படி அப்படின்னு கேட்கணும்ல. நீங்கள் கேளு. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த சரீரத்தோட மதிப்பு பல கோடிகளை உடையது. உண்மையில் சொன்ன போனால் கோடிக்கும் அடங்காதது. இன்னைக்கு நீங்களாம் கம்ப்யூட்டர் காலத்தில் உள்ள பிள்ளைங்க, அப்படி தானே? கம்ப்யூட்டர் ஆஃப், எல்லாம் உட்காரு. கம்ப்யூட்டர் காலத்து பிள்ளைங்க தானே? ஏஐ ஜென்ரேஷன், அப்படி தானே? ஜெமினி, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க தானே? இப்போமே உங்களுக்கு டவுட்டுனா, நானும் இன்னைக்கு ஏஐயில் போய் பார்த்தேன், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண. பார்த்துக்கோ, அது என்ன முடிவு போட்டுச்சு தெரியுமா? ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துச்சு. உங்களோட ஹார்ட் 10 கோடி, உங்களோட லங்ஸ் 10 கோடி, உங்களோட லிவரோட வேல்யூ 5 கோடி, உங்களோட ரத்தம், டிஷ்யூ, என்சைம்ஸ், டிஎன்ஏ சேர்ந்து 250 கோடி. உங்கள் மூளைக்கு மதிப்பே போட முடியல.
அப்புறம் இன்னும் மதிப்பு போட முடியாத நிறைய பொருள் நம்மளோட பாடியில் இருக்குதான், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் மில்க், விந்தணு, இந்த கருமுட்டை, இதுக்கெல்லாம் வேல்யூவே போட முடியாதுன்னு போட்டாங்க. அப்புறம் எலும்புகளுக்குள்ளே இருக்கிற அந்த போன் மேரோ, எலும்பு மஜ்ஜைகள், அது 500 கோடி அப்படின்னு போட்டிருக்காங்க, சரியா? அப்புறம் கீழே இந்த ChatGPT ஒரு லைன் தந்துச்சு. லிசன், உங்களோட பாடிக்கு உண்மையாக சொல்ல போனால் வேல்யூ போட எனக்கு தெரியவே தெரியல. இட் இஸ் இன்ஃபினிட்டி, வேல்யூ போடவே முடியாது. இப்போ சொல்லு, நம்ம எல்லாரும் கோடீஸ்வரர்கள். ஏன்? உன் ஹார்ட்டே 10 கோடி, அப்போ நீ கோடீஸ்வரியா இல்லையா? உன் லங்ஸுக்கு 10 கோடி வேல்யூ இருக்கு, அப்போ நீ கோடீஸ்வரனா இல்லையா? ஆமாம், நம்மலாம் கோடீஸ்வரர்கள். உங்களோட எலும்பு மஜ்ஜைகளுக்கு 250 கோடி வேல்யூவான், சரியா? உங்கள் எலும்புகளுக்குள்ள மஜ்ஜைகளில் 250 கோடியா. ஃபைனலாக இன்ஃபினிட்டி, அவ்வளோ ஒரு வேல்யூ உள்ள சரீரத்தை. இன்னும் கண்ணுக்கு அதுக்கெலாம் அதை போடலை, அப்படிதான். கிட்னி வேல்யூ வந்து ஒரு கிட்னியை லட்சங்களுக்குள்ளே அடக்கலாமா, ஆனால் 2 கிட்னியை யாரும் டொனேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதோட வேல்யூ க்ரோர்ஸில் போயிடும். அதனால் நம்ம இந்த அற்புதமான சரீரத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், அப்படி தானே? இந்த பாடியை ஆரோன் கோடீஸ்வர ஆரோன் அண்ணா ஒழுங்கா உட்காருங்க. மர்வீன், ஆரோன் விளையாடினா பரவாயில்ல, நீ விளையாடலாமா? கவனி, சரியா? சரி, இப்போ நான் இப்போ தான் குட் ஹேபிட்டுக்கே வரேன், சரியா? நம்மலாம் கோடீஸ்வரர்கள். ஏன், எந்த விதத்தில் நான் சொல்லி தந்தேன்? இந்த அற்புதமான சரீரத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோம், சரியா? சங்கீதம் 139 தாவீது சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஐ ஹவ் மேட் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி அப்படின்னு எழுதுறாரு, சரியா? அப்போ இந்த மாதிரி அற்புதமான சரீரத்தை பெற்றிருக்கோமா இல்லையா? பாதுகாக்கணுமா இல்லையா? அப்படி தானே? ஒரு பல்ல சின்னதாக கீழே சின்ன பிள்ளைங்க விழுந்து உடச்சிடுறாங்க. எங்கள் ஐசக்குக்கு கூட ஒரு பல்லில் லைட்டாக உடஞ்சிட்டு. இப்போ இதை சரி பண்ண எவ்வளோ ஆகும்னா, அதுக்கு அவன் வளரணும், வருஷங்கள் ஆகணும். இன்னொன்று, அது சின்ன ஒரு பீஸ் தான், அதுக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க, சரியா? ஆர்டிஃபிஷியலாக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இந்த பல்லு வந்து சரி பண்ணதுக்கு அவ்வளோ வேல்யூ ஆகும். ஒரு செட் பல்லாம் இப்போ வைக்கிறாங்க லட்சக்கணக்கில் செலவழிச்சு, ஆனால் அது கூட நம்மளோட ஓன் பல்லு மாதிரி இருக்காது, சரியா? அப்போ இந்த பல்ல நல்லா தேய்க்கிறோமா? இதுதான் நான் சொல்லி தர போற குட் ஹேபிட், சரியா? பசங்களாம் கவனிச்சுக்கோ, பெரிய பிள்ளைங்களாம் யாருமே, பசங்கள எல்லாருமே தான், யாருமே இந்த பான் பராக்கு போட்டேன், ட்ரக்ஸ் குடித்தோம், இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, சரியா? அது நம்ம நேரடியாக ஃபஸ்ட்டு நம்ம பல்லெல்லாம் பாதிக்கும், லங்ஸ், லிவர் எல்லாமே கெட்டு போகும், சரியா? இவ்வளோ அற்புதமான சரீரத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோமா? நல்லா ப்ரஷ் பண்ணுங்க. செல்ஃப் ஹைஜீன் தான் நான் இன்னைக்கு சொல்லித்தர வந்த குட் ஹேபிட், சரியா? இவ்வளோ வேல்யூபிள் சரீரத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால் இன்னொன்று முக்கியமானது, எங்கே பாரு சின்ன பிள்ளைங்களாம் கவனி, கலர் கலராக கடையில் தொங்குதுலா லேஸு, சிப்ஸு சாப்பிட்றீங்களா? உங்கள் வயிறு எல்லாத்தையும் உள்ளே போனோன்னே என்ன செஞ்சிடும்? புழு மாதிரி கடிக்குதா, வலிக்குதா? சாப்பிடாத. ஆண்டவர் ஒரு அழகான சரீரத்தை தந்திருக்காரா? ஏன் இதை பாதுகாக்கணும்னா, உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வச்சிருக்கிற காரியம் ரொம்ப பெருசு. அது எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னா ஹெல்த்தியாக இருக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்ய வச்சிருக்கிற பெரிய காரியங்களை செய்ய முடியும். சிப்ஸு, இந்த பேக்டு ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ரிசர்வ்டு ஜூஸஸ், பாட்டில் ஜூஸ் இருக்குல்ல, அப்படி வாங்கி சாப்பிடாதீங்க. வீட்டில் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு மாம்பழம் வாங்கித்தாங்க, ஆப்பிள் வாங்கித்தாங்கன்னு கேட்டால் எந்த அம்மாவது முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே நீ சிப்ஸ் கேட்டு சாக்லேட் கேட்டால் முடியாதுன்னு சொல்கிறாங்களா? சொல்கிறாங்க. ஏன்? அதுவும் பல்லு, உன்னோட சரீரம், பாடி எல்லாத்தையும் பாதிக்குங்கிறதுனால, சரியா? ஸோ இன்னையிலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸியாக இரு, சரியா? எந்த ஃபுட்டு சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது. இப்போ எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக டெய்லி விபிஎஸ்க்கு வரையோ, அதே மாதிரி இந்த லீவு ஃபுல்லாகவே நல்ல பல் விளக்கு, நல்ல குழி, நிறைய தண்ணி குடி. இந்த சம்மர் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால, சரியா? ஸோ சரீரத்தை நம்ம பாதுகாக்கணும், சரியா? செய்வீங்களா?
உங்களோட பாடியை கண்டிப்பாக பாதுகாக்கணும். ஏன்னா நீ ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போனாலும் அம்மாவோட கஜானால இருந்து எவ்வளோ ரூபாய் செலவழியும்னு உங்களுக்கு தெரியும், சரிதானே? அதனால் நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் டீச்சருக்கு கிளாப் பண்ணுங்க. சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதானே? அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ் கிளாப். ஓகே, சரி. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நேரம் உட்காந்தாச்சுல. நான் இப்போ வந்து ஆப்பிரிக்கா மொழியில் உங்களை எழும்ப சொல்லுவேன், சரியா? ஊக் அட்டையிலானா நீங்கள் என்ன செய்யணும்? ஊக் அட்டையிலானா எழும்பணும். அட்டையிலா டிங்கி டாம்பானா உட்காரணும், சரியா? ஊக்கட்டையிலா, ஊக்கட்டையிலா எலும்பு டக்குன்னு. ஊக்கட்டையிலானா எழும்பணும். ஆப்பிரிக்கா பாச. ஊக்கட்டையிலா இன்னும் எழும்பல. அட்டையிலா டிங்கி டாம்பா அப்படின்னா உட்காரணும். ஊக்கட்டையிலா, அட்டையிலா டிங்கி டாம்பா, ஊக்கட்டையிலா. ஓகே, இப்போ ஒரு சின்ன கேம் வச்சுட்டு நான் ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். ஓகே, எப்படி தெரியுமா? நான் ஜீசஸ் சொல்லுவேன். நீங்கள் ஜீசஸ் சொன்ன உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லாரும் இங்கே திரும்பி ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணணும். என்ன செய்வீங்க? ஜம்ப். அப்போ சாத்தான் சொல்லுவேன். சாத்தான் தெரியுங்களா? சாத்தான் யாரு? நம்மளோட எதிரி சொன்ன சாத்தான் சொன்ன என்ன செய்யணும்? அப்படியே பின்னாடி ஒரு ஜம்ப். ரிப்பேண்ட்னா தெரியல, திரும்பணும். ஓகேவா? ரிப்பேண்ட் சொன்னாக்கி அப்படியே திரும்பணும். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜீசஸ்னா என்ன பண்ணணும்? ஒரு ஜம்ப். சாத்தான்னா பின்னாடி ஒரு ஜம்ப். ரிப்பேண்ட்னா அப்படியே திரும்பணும். ஓகே, ரெடி? யார் கரெக்டாக பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ரெடி? ஜீசஸ், சாத்தான், ரிப்பேண்ட், ஜீசஸ். இல்லை, அப்படி இல்லை, இப்படியே செய்யலாம். இப்படியே செய்யணும். எங்கே நிற்கீங்களோ அப்படி செய்யணும். ஜீசஸ், சாத்தான், ரிப்பேண்ட், ஜீசஸ். இல்லை, அந்த பக்கமாகவே போடும். என்னல்ல ஐசக்கு, அந்த பக்கமாகவே போடும். ஜீசஸ், சாத்தான், ரிப்பேண்ட். ஓகே, ஊக்கட்டையிலா என்ன செய்யணும்? நிற்கணும். அட்டையிலா டிங்கி டாம்பா உட்கார். ஓகே, சரி, கவனிங்க. இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கணும். இனிமேல் பேசக்கூடாது. அம்மா நாங்கம்மா தினத்தந்தி பேப்பர் இருக்குமா? தினமலர் இருக்குமா? அம்மா இதை வாங்குங்கம்மா. தினகரன் இருக்குமா? பேப்பர் வாங்குங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி தம்பி என்ன செஞ்சான்? பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் என்ன போகிறவங்க வரவங்கள்ட்ட பேப்பர் வாங்குங்கம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அது யாருனாக்கி அவன் பேர் வந்து பார்னி, சரியா? அவன் பேர் வந்து பார்னி. அவன் வந்து ஒரு குட்டி தம்பி. அவனுக்கு ஒரே ஒரு அம்மா. அவனும் அவங்க அம்மாவும் என்ன செஞ்சாங்க? ஒரு நாள் நைட்டு வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவனை தூக்கி வீசின மாதிரி இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான்? போய் கீழே விழுந்தான். அது மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. காலையில் பார்த்தா அவன் என்ன செய்கிறான்? எதுவுமே இல்லை. எழும்பி பார்த்து இங்கே திரும்புகிறான். வீடு ஃபுல்லாக என்னாச்சு? எரிஞ்சிட்டு. அவங்க வீடு வந்து ஒரு ஓலை வீடு. அவ்வளோ எரிஞ்சு போச்சு. ஒரு பொருள் கூட இல்லை. அம்மா இருக்காங்கன்னு பார்த்தா அம்மாவும் உள்ள என்ன ஆயிட்டாங்க? எரிஞ்சு கருகி போயிட்டாங்க. அழுறான் குட்டி தம்பி. அம்மா இல்லைன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் வீட்டில் தூங்கி முழிச்சு பார்ப்பீங்க. அம்மா எழும்பினோடனே எல்லாரும் என்ன செய்வீங்க? அம்மாவை தானே கூப்பிடுவீங்க, அப்படி தானே? அம்மா அப்படி தானே போவீங்க. அப்பான்னு யாராவது ஓடாங்களா? இல்லை, அப்படி தானே? அம்மா அப்படி சொல்லி போவீங்க. உண்மையில் அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவன் அழுறான். என் வீடு இல்லை, ஒரு பொருள் இல்லை, எதுவுமே இல்லை, என் அம்மாவும் இல்லை. அவன் எப்படியும் அழுறான். என்ன பண்ணனே தெரியல அந்த குட்டி தம்பி. அப்போ தான் அவனுக்கு வந்து ஒரே ஒரு பொருள், அவங்க வீட்டில் உள்ள ஒரே ஒரு பொருள் கிடைக்கி. அதுக்கு பேர் என்னன்னாக்கி தெரியல, இது பேரல், சரியா? பேரல், சரியா? இது பீப்பாய்ன்னு சொல்லுவாங்க, நம்ம பேரல் சொல்லுவோம், சரியா? இந்த பேரல் மட்டும்தான் அவனுக்கு கிடச்சி. அதை எடுத்து அவன் என்ன செஞ்சான்? ரோட்டில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். என்ன அவனுக்கு என்ன செய்யும்?
வயிறு பசிக்கும் அப்படிதானே? எங்கே போவ என்ன பண்ணனே தெரியல. அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே நிற்கிறான். அதுக்கப்புறமா அவன் என்ன செய்கிறான், அப்படியே அலையிறான். ராத்திரி வந்துட்டு தூங்கணும், இடம் இல்லை, எதுவுமே இல்லை, பசி ஒன்றுமே இல்லை. அப்போ தான் யோசிக்கிறான், இந்த பேரலில் நம்ம என்ன செஞ்சிடலாம், இதில் நம்ம என்ன செஞ்சிடலாம், படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஏறி படுத்துக்கிட்டான். அந்த நாளை முடித்து மறுநாள் காலையில் வருது. காலையில் வந்த உடனே அவனுக்கு பசி, பயங்கரமாக பசிக்கு அங்கங்கே போகிறான். யாருமே என்ன செய்யலை, ஹெல்ப் பண்ணல, யாருமே அவனுக்கு எதுவுமே கொடுக்கல. அப்போ தான் யோசிக்கிறான், நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்வோன்னு. நிறைய பேர் பேப்பர் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேப்பரை வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். விற்றுட்டு வர பைசாவை வச்சு சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சான், நைட்டு வந்த உடனே அதே மாதிரி என்ன செய்வான், அந்த பேரலுக்குள்ளே போய் சுருண்டு படுத்துக்கிடுவான். அவனுக்கு ஒருவேளை தூக்கம் வராட்டி என்ன செய்வான், எழும்பி அப்படி கடைக்கடையாக சுற்றுவான். அவனை யார் கேட்பா, அந்த நைட் நீ எங்கடா போகிற, ஏன்னா அம்மா இல்லை, யாருமே இல்லை, யாருமே அவனை எட்டு கூட பார்க்கல. அவன் அப்படியே சுற்றிக்கிட்டே வரான். அவனுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி அப்படியே சுற்றிக்கிட்டு ஒவ்வொரு கடையாக பார்க்கான். இங்கே இப்படி சாப்பாடு இருக்குது, ஏ அப்பா இங்கே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நடந்து வந்துட்டு இருக்க முச்சில் ஒரு இடத்துல பாட்டு சத்தம் கேட்கு. டேவிட், பாட்டு சத்தம் கேட்கு. பாட்டு சத்தம் எங்கே வருதுன்னு சொல்லி அந்த இடத்த நோக்கி போகிறான். போய் அங்கே எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனும் அந்த கடைசி பெஞ்சில் போய் அதில் போய் அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, பரலோகம் ரொம்ப அழகாக இருக்கும், அது ஒரு விசாலமான இடம், அங்கே என்ன இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, அங்கே நம்ம எப்படி இருக்கலாம், சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல சொல்ல கவனி அப்படியே அவங்க சொல்ல சொல்ல அவன் அதை கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏன் தெரியுமா, அவன் யோசிக்கான். அவங்க சொல்கிறாங்க அது விசாலமான இடம். அவன் நினைக்கான், எனக்கு இங்கே இடமே இல்லை, அங்கே பசியே வராது, எனக்கு இங்கே பயங்கரமாக பசிக்கு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப அழ ஆரம்பித்தான். அந்த ப்ரேயர் முடிஞ்சு எல்லாரும் போக ஆரம்பித்தாங்க. அவன் இருந்து கண்ணீர் வடிக்கான், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. சாரி, இதான் அந்த பேப்பர் விற்கிற குட்டி தம்பி, சரியா? இது இந்த பேப்பர் விற்கிற எவ்வளோ சின்ன பையனாக இருக்கான் பார்த்தீங்களா? இவன் பேர் என்ன பேர்? ஆர்ச்சி. என்ன இவனோட கண்ட்ரியா அமெரிக்கா, ஓகேவா? ஆனால் போடலை நான் சொல்றேன், சரியா? ஓகே. அதுக்கப்புறமா அவன் அழுறான், ரொம்ப அழுறான், பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கான். நினச்சி அழுதான், எனக்கு யாருமே இல்லை, என்னை பார்த்து பேசுறதுக்கு கூட, தம்பி இப்போ இங்கே கூட நின்னா கேட்பாங்க, ஏய் ஏண்டாங்க நிற்கிற அப்படி சொல்லக்கூட யாருமே இல்லை. ஆனால் அங்கே நிறைய பேர் இருந்து சந்தோஷமாக பாடுவாங்களாம், எனக்கு யாரும் இல்லை அப்படி சொல்லி ஓன்னு அழுறான். அப்போ அந்த போதகர் என்ன செய்கிறாரு, முடிஞ்ச பிறகு அழுற தம்பியை பார்த்து, ஏன்பா நீ அழுற அப்படி கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அவன் எல்லாமே சொல்கிறான், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவன் எல்லாம் சொல்கிறான். உடனே அங்கெல்லாம் உங்களை மாதிரி பணக்காரங்க தானே போவாங்க, அங்கெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் தானே போவாங்க, என்ன மாதிரி ஆளுக்கு இடம் இல்லைல்ல. உடனே அவங்க சொல்கிறாங்க, யார் சொன்னா, இல்லை அங்கே என்ன செய்யலாம், நீ போகலாம், நீ பாவங்களை உன் பாவத்தையெல்லாம் அறிக்கையிடு, ஏசப்பா நான் தப்பு செஞ்சுருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நீ ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீ இந்த வார்த்தையை மட்டும் சொன்னால் போதும், என்ன நடக்கும் தெரியுமா, உன்னை ஏசப்பா ஏற்றுக்கொள்வாங்க. உடனே அந்த இடத்துல எனக்கு இந்த ஏசப்பா வேணும்னு சொல்லி என்ன செஞ்சான், உடனே அழுதான், ஏசப்பா நீங்கள் எனக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அவன் அழுது ஜெபம் பண்ணான். கொஞ்ச நேரத்துக்குள்ள அவனுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், அதை யாராலையும் சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அவனை நிரப்பிட்டு. அப்போ அவனுக்கு அந்த ஃபீலிங் இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை. இந்த மாதிரி அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? இப்படி ஒரு அனுபவம், மனம் திரும்புதல், ஏசப்பா எனக்குள்ளே வந்துட்டாங்க நான் பாட்டு பாடவே அப்படிலாம் யாருக்காவது இருக்கா? இருந்திருக்குமே, இல்லையா யாருக்குமே? இது பாருங்க, இந்த ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் மெயின், அதை அவன் பெற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் அவன் நல்லா வேலை செஞ்சான். அப்படின்னா அதை பேப்பரை போட்டுட்டு அவன் என்ன பண்ணான், நல்லா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான்.
இவனை எல்லாரும் இப்படி பார்ப்பாங்க. அப்போ அவங்க கண்ட்ரியில் வந்து என்ன வந்துச்சு, வின்டர் சீசன், குளிர் காலம் வந்துச்சு. அப்போ அவனுக்கு என்ன ஆயிட்டுன்னா, அவனுக்கு எதுவுமே கிடைக்கல, வெறும் சாப்பாடு அந்த பேப்பரை விற்று. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிட்டு, அவனுக்கு நல்லா காய்ச்சல், சளி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டான். அதே அந்த பேரலுக்குள்ளே தான் அவன் என்ன செய்கிறான், படுத்திருக்கான். அப்போ ரொம்ப காய்ச்சல் ஆயிட்டு. அப்போ அதுக்குள்ளே கடந்துக்கிட்டு இப்போ ரொம்ப காய்ச்சல் குளிருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சத்தம் போடுவோம்ல, அப்படி சத்தம் போடுவோம்ல, குளிருது. இப்போ நீங்கள் என்ன அம்மா அம்மா அப்படிலாம் எப்படி பண்ணுவீங்க? ஐயோ ரொம்ப பண்ணுவீங்க நீங்களாம், தெரியுமா? ஆனால் அவன் பாவம், அவனுக்கு அப்படி சொல்லக்கூட யாருமே இல்லை. அவன் முணங்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு போலீஸ்காரர், ஹேய் யாரு இது, யாரு உள்ள யார் இருக்கா, சத்தம் கேட்க யாரு அப்படின்னு உடனே அவன் மெதுவாக எழும்பி வரான். நீ எதுக்கு இப்போ இதுக்குள்ளே உட்காந்துருக்க அப்படின்னு போலீஸ்காரர் கேட்காரு. அவன் மெதுவாக சொல்கிறான், எனக்கு அம்மா இல்லை, யாருமே இல்லை, ஆனால் நானும் ஏசப்பாவும் இந்த இதுக்குள்ளே இருக்கோம், இந்த பேரலுக்குள்ளே நானும் என் ஏசப்பாவும் இருக்கோம் அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த போலீஸ்காரருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த போலீஸ்காரர் யார் தெரியுமா, ஒரு கிறிஸ்தவர், ஒரு கிறிஸ்தவ போலீஸ். ஆனால் அவர் வாழ்க்கையில் யாரை சொல்லவே இல்லை, அவர் யாரை சொன்னதே இல்லை, இயேசுவோட பேரை சொன்னதே இல்லை. அந்த வார்த்தை நானும் என் இயேசுவும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு மாற்றம். ஐயோ நான் பின்னாடி இங்கே கவனி, அப்போ நான் இவ்வளோ நாள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து இயேசுங்கிற பேரை நான் சொல்லவே இல்லையே, சே நான் எப்படி வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே இயேசுவே என்னை மன்னிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிட்டான், அந்த போலீஸ்காரர் மனம் மாறினார். அதுக்கப்புறம் அவனை பார்த்து ஐயோ இவன் பாவம்னு சொல்லி அவனை தூக்கி என்ன செஞ்சாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தாங்க. அங்கே கொண்டு சேர்த்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஆனாலும் அவன் என்ன செய்வான் தெரியுமா, பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். உன்ன மாதிரி குட்டி தம்பி தான் அந்த பார்னி, உன்ன மாதிரி குட்டி தம்பி தான், பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். அவனுக்கு பயங்கர காய்ச்சல், நிமோனியா அட்டாக் ஆகிட்டு. ஆனாலும் அவன் என்ன செய்யலை, அவன் என்ன பண்ணல, கவலைப்படவே இல்லை. ஏன்னா அவனுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவனுக்குள்ளே யார் இருந்தாங்க, ஏசப்பா. ஏசப்பா எஸ், ஏசப்பா நம்மளுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், எனி டைம் சந்தோஷமாகவே இருக்கலாம். காய்ச்சல் என்ன, எதுவாக இருந்தா என்ன, ஏசப்பா உள்ளத்துக்குள்ளே இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதை அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு பார்க்க வந்த அந்த நர்ஸ் அவங்கள்ட்ட கேட்கான், நர்ஸக்கா நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்டான். ஏன்னா அவங்க அவனை அடிக்கடி பார்க்குறதுனால ஒன்றுமே இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு பையன் என் கூட ஏசப்பா இருக்காங்கன்னு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் நான் எப்படி இருக்கேன், துக்கமாக இருக்கேன், துக்கமுகமாக இருக்கேன், எனக்கு இன்னும் வேணும்னு அந்த துக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸக்கா தன்னை யோசித்து, நான் இன்னும் ஏற்றுக்கொள்ளலை அக்கா, ஏசப்பா ரொம்ப நல்லவங்க, நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்கக்கா அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸக்காட்ட சொல்லி அவங்களும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. வந்திருந்த அந்த டாக்டருமே ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. பாரு, இவ்வளோ சின்ன தம்பி ஏசப்பாவை பற்றி சொல்லி. இன்னொன்று அவங்களுடைய சாட்சி, அவனுடைய வாழ்க்கையை பார்க்காங்க. ஒன்றுமே இல்லாத பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க மனம் மாறினாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க. ஆனாலும் என்ன ஆகலை, அவனுக்கு அது என்னது ஆகலை, சரியாகலை. கடைசியில் என்ன ஆயிட்டா, அவங்க 3 பேர், அந்த போலீஸ், அந்த நர்ஸ், டாக்டர் 3 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த படுக்கையில் அவன் வந்து என்னான்னா அப்படியே கண்ணை மூடி என்ன ஆயிட்டான், இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். உண்மையாக அவனுக்கு வந்து அவன் 3 பேருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் மரித்த பிறகு அங்கே அவனுக்காக யார் காத்திருந்தா, அவன் எந்த இடத்துக்கு போக ஆசைப்பட்டான், பசி பட்டினி இல்லாத சந்தோஷமான இடத்துக்கு, விசாலமான இடத்துக்கு போக ஆசைப்பட்டான். அதே இடத்துக்கு போனான். அங்கே போய் ஏசப்பா அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கட்டி பிடிச்சி அவனுக்கு ஒரு என்ன கிரீடத்தை வச்சாங்க. அந்த கிரீடத்தில் 3 என்னது முத்துக்கள், 3 என்ன கற்கள் வந்து பதிக்கப்பட்டது. அந்த 3 யார் தெரியுங்களா, யாரு, இல்லை கதையில் யார் வந்தா, எஸ் வெரி குட், நர்ஸ், போலீஸ், டாக்டர். அந்த 3 பேரை அவன் யாருக்குள்ளே கொண்டு வந்தான், 3 பேர் ஏசப்பாக்குள்ளே கொண்டு வந்ததுனால அவனுக்கு 3 கற்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் வச்சாங்க. பாருங்க, இதை மாதிரி தான் நம்மளும். நீ இங்கே ஏசப்பாவை பற்றி என்ன செய்யணும், நீ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், வாழ்ந்து காட்டணும்.
நீ ஃபர்ஸ்ட் வாழ்ந்து காட்டணும். எப்படி நம்மளுக்கு எவ்வளோ தலைப்பில் சொல்லி கொடுத்தாங்கல்ல, நன்மை செய்யணும், அப்புறம் நீ கவனமாக இருக்கணும், சாத்தா வந்து உன்னை வஞ்சிக்க பார்ப்பான், நீ இங்கேருந்து தீர்மானம் எடுப்பா, நான் பொய் சொல்ல மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், சண்டை போட மாட்டேன், அம்மாவுக்கு கீழ்ப்படிவேன், எல்லாம் தீர்மானம் எடுத்துகிட்டு போவா. ஆனால் வெளியே போன உடனே உன் ஃப்ரெண்டு வருவான், அவன் ஏதாவது வேனுக்குன்னே சண்டை போட வருவான், நீ போன உடனே அடித்து பிடிச்சி எல்லாம் முடிஞ்சு. அப்படி இருக்கக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நீ என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ஜெபம் தான் எதை கொண்டு தரும் நம்மளுக்கு, ஜெபம் என்னத்தை கொண்டு தரும், ஜெயத்தை தரும். நீ ஜெபமின்றி ஜெயத்தை பெறவே முடியாது. நம்ம ஜெயிக்கிறவங்களா மாறணும்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும், முதல் வேலை நம்ம வேலை என்ன வேலை தெரியுமா, ஜெபம். நீ எப்போவுமே காலையில் மத்தியானம் ராத்திரி இந்த 3 வேளையில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக நம்மளும் ஜெயம் பெற முடியும். அந்த ஜீவ கிரீடத்தை ஏசப்பா நம்மளுக்கு தருவாங்க. ஏசப்பாவுடைய அன்பை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். அப்படி சொல்ல முச்சில நிச்சயமாக நம்மளுக்கு கிரீடம் உண்டு. யாருக்கெல்லாம் கிரீடம் வேணும், கிரீடம் வேணுமா வேண்டாமா, வேண்டாம்ப்பா அப்படின்னு உட்காந்துருக்காங்க அந்த அக்கா மாதிரிலாம், அப்படிதானே, கிரீடம் வேணும், கண்டிப்பாக வேணும். அங்கே என்னது, இங்கே வந்து எவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ கவலை, ஐயோ ஃபீஸ் கட்டணுமே அப்படிங்கிற கவலை அம்மாமா இருக்குது, உங்களுக்கு படிக்கணுமே அப்படிங்கிற கவலை. ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போனால் என்ன இல்லை, எந்த கவலையும் இல்லை, படிக்கவே வேண்டாம், ஸ்டாப், அடுத்து வேலையே செய்யாண்டாம், ஒரே ஒரு வேலை தான், ஜாலியாக சுற்ற முடியாது, அச்சோச்சோ அங்கே ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு அலைய முடியாது. என்ன செய்யணும், அங்கே ஏசப்பா உட்காந்துருப்பாங்க, அவங்கள பார்த்து நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும், ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, தேவதூதர்கள் கூட சேர்ந்து நம்மளும் பாட்டு பாடி மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். உனக்கு இங்கேயும் பரலோகம் வேணும்னா நீனும் செய்யலாம். என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணி எப்பொழுது நீ பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா அவன் உள்ளம் எப்படி இருக்கும், அப்படி தானே இருந்தது பார்னிக்கு. அதே மாதிரி நீ இங்கேயும் எனக்கு அந்த பரலோகம் இங்கேயும் வேணும்னா நீ இங்கேயும் நல்லா ஜெபம் பண்ணி பாட்டு பாடி நம்மளுக்கு சொன்ன 10 தலைப்பின்படி இந்த வசனத்தின்படி நீ நடந்தான்னா இங்கேயும் பரலோகம்தான் அங்கேயும் பரலோகம்தான். ஓகேவா, செய்யலாமா? சரி, அது பண்ண போறீங்களா? பைபிள் ஸ்டோரி அது சொல்லிட்டேன் நானே, இவ்வளோ கிரேடாக இருக்குன்னு சொல்லிட்டேன். சரி, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம், நீல் டவுன். என்ன மத்தியானம் அப்புறமா கொஸ்டின், நீல் டவுன். ஜெபம், கண்ணை மூடி, ஜெபம் உடனே கண்ணை மூடி கையை கூப்பணும். க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை மூடு. ஏசப்பாட்ட நீங்க கேளுங்க, அந்த தம்பி போல நாங்களும் ஏசப்பா உங்க அன்பை மற்றவங்களுக்கு சொல்லணும், எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறீங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த 10வது நாளை தந்திருக்கீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக ஏசப்பா, அங்கே சின்ன பிள்ளைங்களை எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்திருக்கோம் ஏசப்பா. இன்னும் அதிகமான பிள்ளைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க ஏசப்பா. ஏசப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட இருங்க ஏசப்பா. ஏசப்பா, உங்களுடைய கதை வசனம் ஏசப்பா எங்கள் மனசில் பதிய எங்கள் லைஃப்க்கு பிரயோஜனமாக இருக்கு. நீங்கள் உதவி செய்யுங்க, எங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உம் பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மை நான், உம் கரம் பிடித்து உம் பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க கிளாஸ்க்கு போங்க. டே 10 நடக்கும். 4 மணிக்கு வந்துருங்க. பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவினால், அற்புதமான வெற்றி அற்புதமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவினால்.
அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் தீவெட்டி பானை கையில் எடுத்து கிதியோன் பெற்றான் வெற்றி கிதியோன் பெற்றான் வெற்றி இயேசுவை நம்பி வாழ்ந்திடும் போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய் இயேசுவை நம்பி வாழ்ந்திடும் போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய் அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் விடுதலை 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 இயேசு தந்தார் விடுதலை 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 இயேசு தந்தார் விடுதலை சாத்தான் பாவத்தில் கட்டி போட்டார் இயேசு தம் ரத்தத்தால் விடுவித்தார் சாத்தான் பாவத்தில் கட்டி போட்டார் இயேசு தம் ரத்தத்தால் விடுவித்தார் விடுதலை 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 இயேசு தந்தார் விடுதலை 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 இயேசு தந்தார் விடுதலை இல்லாமல் பாவத்தை திரும்ப திரும்ப செய்தேனே இல்லாமல் பாவத்தை திரும்ப திரும்ப செய்தேனே என்னை தேடி வந்தார் விடுவித்தார் அவர் பிள்ளை மாற்றிவிட்டார் என்னை தேடி வந்தார் விடுவித்தார் அவர் பிள்ளை மாற்றிவிட்டார் இப்போ நானும் சூப்பர் தான் படிப்பிலே நான் டாப்பர் தான் குணத்திலே நான் ஜென்டில் தான் இயேசு தந்தார் ஃப்ரீடம் தான் இயேசு தந்தார் ஃப்ரீடம் தான் எல்லாரும் உள்ள வாங்க. உள்ள வந்தாச்சா எல்லாரும்? தெரியுமா உனக்கு தெரியுமா தம்பி தங்கை உனக்கு தெரியுமா தெரியுமா உனக்கு தெரியுமா தம்பி தங்கை உனக்கு தெரியுமா யோபாவிலே வாழ்ந்த துர்காளக்கா என்ன செய்தாள் உனக்கு தெரியுமா யோபாவிலே வாழ்ந்த துர்காளக்கா என்ன செய்தாள் உனக்கு தெரியுமா தான தர்மம் செய்து வாழ்ந்தாளே துணிகளை தைத்து கொடுத்தாளே தான தர்மம் செய்து வாழ்ந்தாளே துணிகளை தைத்து கொடுத்தாளே தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன் அந்த அக்கா நான் தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன் நன்மை செய்ய நான் பழகிக் கொண்டேன் அதிகாரம் பாய்ஸ்லாம் உள்ள வாங்க.
ஆர்டர். ஊர்ல இந்த VBS ஓட தலைப்பு என்னது? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஓகே, ஜெயிப்பவன் யாருன்னு பார்த்துடலாமா? மிலிட்ரி. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? பிரைஸ் உண்டு, எல்லாரும் கவனிங்க. ஜெயிப்பவன் யாருன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் யாரையாவது கூப்பிடுவேன், சரியா? முன்னாடி அமைதியாக இருக்கவங்கள தான் கூப்பிடுவேன். மிலிட்ரி, அதில் இருக்கிறவங்க தான் மிலிட்ரி. கெல்சியா மா, எல்லாரும் மிலிட்ரியிலே உட்காருங்க. இப்போ கூப்பிடுவேன். நெக்ஸ்ட் பாப்போமா ஜெயிப்பவன் யாருன்னு.
என்னது எழுதியிருக்கு? சார்ட்ல என்ன எழுதியிருக்கு? ஜெயிப்பவன் யாருன்னு போட்டிருக்கா? இதை ஓபன் பண்ணி பாரு. யார் தெரியுறாங்க? நான் தான். ஓகே, யார் இதை பார்க்குறீங்களோ நீங்கள் ஜெயிக்கிறவங்க, அப்படி தானே? எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? அக்காக்கு சாக்லேட் கொடுத்துரு. நெக்ஸ்ட் பாய்ஸில் யார் வரா? எல்லாரும் உட்காருங்க, நான் கூப்பிட்றேன். மிலிட்ரியில் உட்காந்துருக்கவங்கள கூப்பிட்றேன், இல்லைன்னா யாரும் கிடையாது. யார் அமைதியாக இருக்கான்னு பார்ப்போம். யார் அமைதியா இருக்கா? சேட்டை பண்ணாம மா. உன் நேம் என்னது? சுதீர். ஓகே, ஜெயிப்பவன் யாருன்னு பார்த்து சொல்லு. யார் தெரியுறா? நான் தான். ஓகே, வேற யாராவது வரீங்களா? ஒரு ஆள் வெயிட் பண்ணுங்க, அமைதியா உட்காருங்க. ஓகே, எல்லாரும் வந்து பாருங்க, லைனா வந்து பாருங்க. பார்க்கணும்னு யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு? லைனா சவுண்டு போட்டா இப்போ எல்லாரும் போய் உட்காரணும். அப்படியே போய் உட்காரு, லைனா பார்த்துட்டு வந்து உட்காருங்க. இந்த சைடு வாங்க, இந்த சைடு லைன் ஃபார்ம் பண்ணுங்க. இந்த லைன் அப்படியே அங்க வாங்க. போதும், இதுக்கு மேல யாரும் வரக்கூடாது, சரியா? நாங்க அங்க வைப்போம், அப்புறமா நீங்க எல்லாரும் பாத்துக்கலாம். பாத்தீங்களா? போதும், என்னமா வரக்கூடாது. ஓகே, எல்லாரும் பார்த்துட்டு போய் உட்காருங்க. இப்போ டீச்சர்ஸ்க்கு ஒரு கேம், சீக்கிரம் உட்காருங்க. பிரைஸ் கொடுத்துடலாமா? அதுக்கு முன்னாடி பிரைஸ் கொடுப்போமா? எந்த கிளாஸ் ஜெயிச்சுன்னு பார்ப்போமா? எல்லாரும் அமைதியா உட்காருங்க. யாரெல்லாம் நிறைய ஆன்சர் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும், அப்படிதானே? எல்லாரும் அமைதியா உட்காருங்க. அமைதியா இருந்தாதான் பிரைஸ். அமைதியா உட்காருங்க. மிலிட்ரி உள்ள தள்ளி உட்காருமா. தேர்ட் பிரைஸ் யாருன்னு பார்க்கலாம். தேர்ட் பிரைஸ் யாருன்னு பார்க்கலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? டீச்சர்கிட்ட நாங்க கொடுக்குறோம், நீங்க வாங்கிக்கோங்க டீச்சர்கிட்ட இருந்து. ஜூனியர் ஏ எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? ஜூனியர் ஏ தேர்ட் பிரைஸ், லீமா ரோஸ் டீச்சர் அண்ட் ஜெபரஞ்சினி டீச்சர். ஜூனியர் பாய்ஸ்க்கு எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பிரைஸ் யாருக்குன்னு பார்த்துடலாமா? நர்சரி பி, அன்னமணி டீச்சர் அண்ட் பிளஸ்ஸி டீச்சர், சங்கீதா டீச்சர். எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? சங்கீதா டீச்சர்.
பிள்ளைங்களுக்கும் எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நீங்க எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்களா? எந்த பிரைஸ்? ஃபர்ஸ்ட் பிரைஸ். எல்லாருமே நல்லா படிச்சீங்க அப்படிதானே? ஆனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒருத்தங்களுக்கு நாங்க கொடுக்குறோம், சரியா? நர்சரி சி. எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? எல்லாரும் சவுண்டா கிளாப் பண்ணுங்க. அஜந்தா டீச்சர் அண்ட் பிளஸ்ஸி டீச்சர் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாம். எல்லா பிள்ளைங்களுமே ஆன்சர் பண்ணாங்க. டீச்சருக்கு ஒரு குட்டி கேம். சரி, இவ்வளோ நேரம் உங்களுக்கு கேம் வச்சோம், எல்லாம் பண்ணோம். நம்ம டீச்சருக்கு மட்டும் ஒரு 2-3 டீச்சரை கூப்பிட்டு ஒரு சின்ன கேம், சரியா? இப்போ இதில் வந்து டீச்சர் கவனிங்க, இது உங்களுக்கு தான். இதில் வந்து என்ன இருக்கு? கிஃப்ட். அடுத்து பைபிள்னா என்ன வரும்? பைபிள்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின், சரியா? இது 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 கொஸ்டின் மார்க், இதுவும் கேள்விதான். இது என்னது? என்னது? பாட்டு. இந்த கார்டு எடுத்தா என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். இது பைபிள். திருப்பி திருப்பி அதுதான் இருக்கு, ஓகேவா? சரி, இப்போ நம்ம எந்த டீச்சரை கூப்பிடலாம்? சரி, மெரிண்டா டீச்சர் தான் வேணுமா எல்லாருக்கும்? சரி, மெரிண்டா டீச்சர் வாங்க. நீங்க இதுல இருந்து இப்போ ஒரு கார்டு எடுக்கணும், நீங்க எடுங்க. சரி, நீங்க இன்னைக்கு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு இந்த 7-10 நாள் விபிஎஸ் ஸ்டோரி சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு முதல் பாடம் என்ன பாடம்? அதை மட்டும் நீங்க சொன்னா போதும். ஆண்டவரின் படைப்பு, சிருஷ்டிப்பு. கரெக்டா சொல்லிட்டாங்க. டீச்சருக்கு கிளாப் பண்ணுங்க. சரி, அடுத்த டீச்சர். அடுத்த டீச்சர் சரி சரி சரி, ஓகே ஓகே. கொஸ்டின், ஓகே. உங்களுக்கு கேள்வி. நம்ம பைபிள்ல மொத்தம் எத்தனை புக் இருக்கு? 66. அதுல வந்து புதிய ஏற்பாடு எத்தனை, பழைய ஏற்பாடு எத்தனை? பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 24. இந்த டீச்சருக்கு ரொம்ப ஈஸியான கேள்வியோட தானே? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லியிருக்கேன். சூப்பரா சொல்லிட்டாங்க. சரி, கடைசியா சோஃபியா டீச்சர். எடுங்க. ஓகே, என்னது? பாட்டு பாடணும். இப்போ டீச்சர் ஒரு பாட்டு பாட போறாங்க. விபிஎஸ் பாட்டா இருக்கலாம், அது சின்ன பாட்டு. வெற்றி என் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே, என்னுள்ளில் சப்பா வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே, இயேசு நம்மோடஞ்சா போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். சூப்பர், சூப்பரா பாட்டு பாடினாங்க டீச்சர்.
நெக்ஸ்ட் வேற டீச்சர் ஜெனி ஜெனி டீச்சரை கூப்பிடலாமா? ஜெனி டீச்சர் வாங்க. ஈஸியாக தான் இருக்கும், வா. வாடே. சரி, அப்போ யாரா ஒரு டீச்சர் வாங்க, எனக்கு ஆசையாக இருக்கு. கவிதா டீச்சர், யாராவது ஒருத்தர் வாங்க. ஓகே டீச்சர், வெரி குட், ரொம்ப நல்ல டீச்சர். அவங்களே எழும்பி வந்துட்டாங்க, சூப்பர். இந்த டீச்சர் பார்த்துட்டாங்க, எனக்கு பாட்டு பாட போறாங்க. என்ன பாட்டு படிக்கணும்? ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்மூடி ஒரு வாத்தியம் ஒரு மேல் வீடு ஒரு ஜெய கொடி ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில் ஹல்லேலூயா. பிபிஎஸ் கிளாப். ஓகே, பெண் முடிச்சிட்டோம். சாரி பெண். ஓகே, சரி. என்ன பண்றது? கரண்ட் போயிட்டா என்ன பண்றது? ஒரு பாட்டு படிப்போமா? ஐயோ, கண்ணு திறக்க முடியல, எனக்கு கண்ணு திறக்கவே முடியல. சுந்தர் சிங் ஐயா சொல்லியிருக்காங்க, பார்த்தா பாத்தீங்களா, கண்ணுக்குள்ள பாத்தீங்களா,
கங்கை நதி இருந்துச்சு. என்ன நதி? அங்க போய் தீ கண்ணை கழுவிட்டு இருக்கான். அதுக்குள்ள இப்படி கூட்டமா இருப்பாங்கல்ல, அதுல ஒரு ஆள், ஹலோ போலீஸ், இங்க வந்து இப்படி மனு போட்டாங்க ஒருத்தங்க மேல அப்படின்னு யாராச்சும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேகமா இப்ப போலீஸ் வந்தாச்சு. போலீஸ் வந்து வா போவோம் அப்படின்ட்டு அந்த அண்ணனை பிடிச்சி இருக்காங்க. மண்ணடி போட்டாங்களா அவங்க பிடிச்சி போலீஸ் இருக்காங்க, வா போவோம் அப்படின்னு உடனே அந்த அண்ணன் என்ன சொல்லியிருப்பாங்க சுந்தர்சிங் ஐயா? நீங்க வந்து கூட்டு போவாதீங்க, நான் வந்து இவனை மன்னிச்சிட்டேன், இன்னைக்கு இவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே மறுபடியும் எல்லாருக்கும் அங்க இருந்து எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னடா இது, இப்படி ஒரு நபரை நாங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல அந்த இடத்துல உள்ள எல்லாரும் வெச்சிக்கப்பட்டாங்க. எல்லாரும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. நீங்க மத்தவங்களுக்கு முன் மாதிரியா இருப்பீங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் ஐயா அந்த சுந்தர் சிங் ஐயா வந்து ஊழியத்துக்கு போறாங்க. கவனிக்கிறீங்களா? முன்னாடி எங்க போனாங்க? ஊழியத்துக்கு போறாங்க. ஊழியத்துக்கு போயிட்டு போது மறுபடியும் என்ன நடக்குது தெரியுமா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? முன்னாடி அமைதியா அக்கா என்ன சொன்னேன்? எங்க போனாங்க ஐயா? எங்க போனாங்க சொல்லு. கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த கிராமத்துல உள்ள ஒவ்வொருவரும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டே இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து அவங்க மதத்தை பரப்புறான் அப்படின்ட்டு ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, மதம் பரப்புறது அங்க ரொம்ப பெரிய குற்றம் சரியா? அதனால அன்னையில பிடிச்சி இதுதான் சான்ஸ் பிடிச்சி நல்ல கைதிகள் இருப்பாங்கல்ல, மரண தண்டனைக்கு இருக்கிற கைதிகள் கூட நம்ம சுந்தர் சிங் ஐயாவையும் தூக்கி போட்டுட்டாங்க சரியா? அவங்க அந்த இடத்துல கூட என்ன பண்ணாங்க? கொலைக்கு நியமிக்கப்பட்டவங்க, திருடினவங்க, பொய் சொன்னவங்க எல்லாரும் இவங்க கூட இருப்பாங்கல்ல, எல்லாருக்கும் ஏசப்பா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாவோட அன்பை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. பாத்தீங்களா என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் ஏசப்பா பத்தி சொல்றாங்களா? அந்த ஜெயில கூட ஏசப்பாவை பத்தி சொல்லி ரொம்ப நிறைய ஜனங்களை ஏசப்பாவுக்கு நேரா கொண்டு வராங்க. இப்படி ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு மற்றவங்க ஏற்றி கொள்றாங்க. இத பார்த்த அங்க யார் இருப்பா? காவலாளி இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாரையும் கண்காணிச்சுட்டு இருக்கவங்க பார்த்துட்டு என்னடா இது, இங்க போட்டாலும் இங்கேயும் இப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு பார்த்துட்டு என்னமா பண்ணாங்க? இப்போ அந்த இடத்துல எங்களை வச்சா இது சரி கிடையாது, நம்ம வந்து புதுசா ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து என்னத்தமா பண்ணாங்க? ஒரு பெரிய கிணறு யாருக்கெல்லாம் தெரியும்? யார் தோட்டத்துல கிணறு குடிச்சிருக்கியா? கிணறுல தண்ணியே இருக்காது, ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. அந்த கிணறுல உள்ளதுக்கு 5 ரூபா போட்டாச்சு. இப்ப வெளியே வர முடியுமா? கிணறுக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? நிறைய மனுஷங்களோட எலும்புக்கூடு கிடந்துச்சு. பாத்தீங்களா? எலும்பு கிடக்கா? எல்லாம் போட்டது பாருங்க, முன்னாடி பாருங்க. பாத்தியா? எலும்பு கிடக்குது. இவ்வளவு பேரும் இந்த இடத்துலயே கடந்து இறந்து போனவங்க. அப்போ அண்ணனுக்கு பயம் வந்துச்சு. கேட்காங்க ஏசப்பாட்ட, ஏசப்பா எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்ட்டு கேட்காங்க. நம்மளுக்கு சோதனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஜெபம் தானே பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அண்ணனும் ஜெபம் பண்றாங்க, ஏசப்பா எனக்கு போராட்டத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு கேட்காங்க சரியா? உடனே ஏசப்பா என்ன பண்ணாங்க? ஒரு அற்புதம் பண்றாங்க. யார் வந்து அவங்களை காப்பாத்தினானே தெரியாது. ஒரு கயிறு வந்து மேல இருந்து ஒரு வெளிச்சம், அங்க இருந்து ஒரு கயிறு வருது. என்ன ஆச்சரியம் எல்லாருக்கும்! யார் வந்தா அப்படின்ட்டு சொல்றேன்னு அப்படியே மேல பார்த்துட்டு இருக்காங்க. மேல பார்த்தா
கதை தட்டுங்க. அவங்க அப்பாவுக்கு வயசாயிட்டு கதை தட்டுங்க. யார் பாரு பார்த்தா யார் இருக்கா? சுந்தர் சிங் ஐயா இருக்காங்க. சாது சுந்தர் சிங் ஐயா அப்படி ஃப்ரெஷ்ஷா சூப்பரா அந்த ட்ரெஸ் காக்கி ட்ரெஸ் போட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் நீ உயிரோட இருந்தியா, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அண்ணன் என்ன சொன்னாங்க? நான் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், நிறைய ஜனங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னே அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்த கண்ணீரா வருது. நானும் அந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றேன், என் பையனை இத்தனை நாள் காப்பாத்துற ஏசப்பா எனக்கும் வேணும்னு சொல்லி அவங்க அப்பாவும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. சரியா? ஆமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெளியே நான் போறேன்பா, இனிமே நான் ஊழியத்துக்கு தான் போகணும், என்னோட கடமை என்னது, நம்ம எல்லாருமே இருந்த கடமை என்னது, சுவிசேஷம் சொல்றது தானே. மறுபடியும் ஐயா கடந்து போறாங்க அந்த இடத்துக்கு. போகும்போது திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை. ஒரு நியூஸ் மட்டும் வருது. என்ன நியூஸ்னா அவங்க மறைந்து போயிட்டாங்கன்னு வருது நியூஸ். ஆமா, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. ஆனா உடம்பு கிடைக்கல, இறந்ததுக்கு அடையாளம் இல்லை. சும்மா யாரும் அப்படி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஏனோ போல எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க. சரியா? லாஸ்ட் 1933 வருஷம் என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் அறிவிக்காங்க, சாது சுந்தர் சிங் ஐயா வந்து இறந்துட்டாங்கன்னு கவர்மெண்டே அறிவிக்காங்க சட்டப்பூர்வமா.
ஆ